உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சிரிப்பை மறந்துட்டு இருப்பீங்க. வெளியில வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா இது நீங்க போலியான வாழ்க்கையை வாழ்றீங்க. இது நீங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு மாயை, இது போலி, இது நிரந்தரம் இல்லை, இது உண்மை இல்லை. அது உண்மையான சிரிப்பு உங்க லைஃப்ல இருக்கணும். உண்மையான ஒரு சந்தோஷம் அதிர்ஷ்டம் சார்ந்து பண்றாங்க, என்னென்ன லக்ஸ் பேஸ் பண்ணி பண்றாங்க, மற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ குறைகள் நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய குறையா வெளியே கொண்டு வந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். குறையா வெளியே கொண்டு வந்து அது அவங்களாலே சரி. இதுல வந்து ஒருத்தர் எப்படி சக்சஸ் பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு வந்து வயசு வயசா மாத்திக்கிறது, ஒருத்தர் எப்படி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் இதுல தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கிறதுனால அவங்கள வச்சு இதை வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை எப்படி சரி செய்யலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், எப்படி நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம், அது வெளிக்கொண்டு வரலாம். அப்போ ரிலேஷன்ஷிப்லி பண்ண முடியுதுன்னா இப்போ வெளி உலக வாழ்க்கையில் பிஸ்னஸ் பர்சன் இக்னோர் பண்ணி ஒரு பர்சன் வந்து சேஸ் பண்ணி இப்படியான ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனுடைய பாதிப்புகள் பிரதிபலிப்பு இருந்திருக்கும். அதை இங்கே சரி செய்யக்கூடிய விதமாக தான் ஹலோ வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல்ல தொடர்ந்து வந்து ராசிப்படி நம்ம நிறைய விஷயங்கள் அகாஷிக் கைடன்ஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆனது என்னன்னா, எல்லார் மனதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். எஸ்பெஷலி நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கனாலும் சரி, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கனாலும் சரி, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய டீல் பண்ணக்கூடிய பார்ட்னர், இல்ல பிரிஞ்சு போன பார்ட்னர், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களையே நம்ம லைஃப்ல வந்து பார்த்தோம். என்ன ரீசன், எதுக்காக இந்த இயற்கை பிரபஞ்சம் அவங்களோட நம்மளை சேர்த்து வச்சது, இதுக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும். எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸுமே நீங்கள் நிறைய பேர் வந்து ட்வின் ஃப்ளேமா, சோல்மேட்டா, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கா, அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. அப்போது உண்மையாகவே அந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் இருக்கா, உண்மையாக நீங்கள் ஏன் உங்கள் பர்சனை வந்து நீங்கள் பார்த்தீங்க, சம்மந்தப்பட்ட உங்கள் மனசில் எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்கள ஏன் பார்த்தீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ராசிக்குமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்க ராசிக்கான இந்த அகாஷிக் கைடன்ஸ் தரக்கூடிய இந்த ஒரு மெசேஜை நீங்க பார்த்து உங்க லைஃப்ல அந்த பர்சன் ஏன் வந்தாங்க, அண்ட் இது பாஸ்ட் லைஃபோட கனெக்டிவிட்டியில இருக்குதா அப்படின்றதையும் நீங்க இந்த பதிவுல தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இதை கிளைம் பண்ற விதமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான ஃபர்தர் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சாரா ஹீலிங்கிற பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும், பர்சனலைஸ்டு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ், டாரோடி கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸை பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மீன ராசி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட நீங்கள் ஏன் சேர்ந்தீங்க, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் உருவாச்சு, யூனிவர்ஸ் ஏன் உருவாக்குச்சு, ஸோ வேறு என்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மீன ராசி, இப்போ நான் சொல்லக்கூடியது நீங்களாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். பட் இது ரெண்டு பேரில் யார் ஒருத்தருக்கு பொருந்தோ அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பொதுவாக ஒருத்தரை பற்றி நான் சொல்லுவேன், ரெண்டு பேரை பற்றியும் சொல்லுவேன், யார் யார் எப்படி இருக்கீங்களோ ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மற்றவங்களை சக்ஸஸ் பண்ணுறதுல பிஸியாக இருந்திருப்பீங்க. மற்றவங்கள தொழிலை, வேலையை, ஏதோ ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணுறதுல பிஸியாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சிரிப்பை மறந்துட்டு இருப்பீங்க. வெளியில வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா இது நீங்க போலியான வாழ்க்கையை வாழ்றீங்க, இது நீங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு மாயை, இது போலி, இது நிரந்தரம் இல்லை, இது உண்மை இல்லை. அது உண்மையான சிரிப்பு உங்க லைஃப்ல இருக்கணும், உண்மையான ஒரு சந்தோஷம் உங்க லைஃப்ல கிடைக்கணும்ன்றதுக்காக தான் யூனிவர்ஸ் இந்த பர்சன் மூலியமா இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்னது நீங்களாவும் இருக்கலாம், உங்க பர்சனாகவும் இருக்கலாம். அப்போ ஒருத்தர் இப்படி இருந்து இன்னொருத்தர் அதை வந்து உண்மையா மாற்றணுன்றதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் மூலியமா வந்திருக்காங்க.
ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். பட் ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகி என்கிட்ட எதுவுமே இல்லை, என் சைடு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது, இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு இருக்குது, இந்த ஒரு பர்சன் இருக்காங்க, அப்போது உனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னால இன்னொரு நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடந்தது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஈகோ, உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கோ சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஈகோன்றது சுத்தமாக வந்து அடியோட போயிருக்கும். அவங்களுக்குள்ள இந்த ஈகோ வெளியே கொண்டு வந்திருக்கும், அதை கிளியர் பண்ணியிருக்கும். அண்ட் அவங்க நெகட்டிவாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள், ஃபேக்காக பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கும். என்னென்ன அதிர்ஷ்டம் சார்ந்து பண்ணுறாங்க, என்னென்ன லக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, மற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ குறைகள், நெகட்டிவ் சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய குறையா வெளியே கொண்டு வந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் குறையா வெளியே கொண்டு வந்து அதை அவங்களாலே சரி செய்ய வச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்கே வந்து தெரியுது. அண்ட் கைண்ட் ஆஃப் பிளெயினாக இருந்த ஒரு லைஃப்பில், வறண்டு போன ஒரு லைஃப்பில் ஒரு கலர்ஃபுல்லான லைஃபாக மாற்றுறதுக்கும், ஒரு விதமான ட்ராமேட்டிக்கான ஒரு லைஃபாக மாற்றுறதுக்கும், என்ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாற்றுறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஒருத்தர் எப்படி சக்ஸஸ் பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு வந்து வயசு வயசாக மாற்றிக்கிறது, ஒருத்தர் எப்படி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் இதில் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கிறதுனால அவங்கள வச்சு இதை வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை எப்படி சரி செய்யலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், எப்படி நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம், அது வெளிக்கொண்டு வரலாம். அப்போ ரிலேஷன்ஷிப்லி பண்ண முடியுதுன்னா, இப்போ வெளி உலக வாழ்க்கையில், பிஸ்னஸ் லைஃப் ஆர் கரியர் லைஃப்பில் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேற்கொண்டு இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக அது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த லைஃப்பில் ஒரு பர்சன் இக்னோர் பண்ணி ஒரு பர்சன் வந்து சேஸ் பண்ணி இப்படியான ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனுடைய பாதிப்புகள், பிரதிபலிப்பு இருந்திருக்கும். அதை இங்கே சரி செய்யக்கூடிய விதமாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது யூனிவர்ஸ் வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ யார் ஒரு பர்சன் இக்னோர் பண்ணுவாங்க, ஒரு பர்சன் சேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அது அப்படியே அங்கே வந்து ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். பட் ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுடைய தாக்கம், அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த லைஃப்பில் நடக்கிறது காரணமாக யூனிவர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கு. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும், வெளியே அவங்களோட தன்மையை கொண்டு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரியர்லேயும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லையும் அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்கியிருக்கு யூனிவர்ஸ் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பர்சனை ஏன் மீட் பண்ணீங்க, அண்ட் அது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் வகையில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ்லாம் பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதையும் ஃப்யூச்சரில் தாராளமாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை நான் அடுத்து வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா ஹீலிங். நன்றி.